எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜி ஸ்டாம். உங்களுக்கு நான் உங்க விஜயகுமார் பேசுறேன். ஸோ இந்த கண்டென்ட் எஸ்டர்டே வந்து போஸ்ட்டை போட்டிருந்தேன். F64 ஆண்ட்ராய்டில் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த போஸ்ட்ல வந்து நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அந்த வீடியோ வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ நீங்க பாக்ஸ்ல என்ன ஃபிர்ம்வேர் வச்சிருந்தாலும் சரி, இப்போ வந்து நம்ம ஒரு 3 விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. நம்பர் 1, பாக்ஸ்ல வந்துட்டு ஃபிர்ம்வேர் அப்டேட் வந்து பண்ணணும். பண்ணல அப்படின்னா பண்ணிக்கலாம். அதை வந்து எப்படின்னு வீடியோல சொல்லியிருக்கேன். 2வது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் செட்டப் ஃபைலை நீங்க டவுன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும். அதில் வந்துட்டு நீங்கள் லேட்டஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற அந்த இமேஜ் போட்டு தான் வந்து ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 3வது வந்து ஆப்பை உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலிமா கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற அந்த டெமோ வந்து கம்ப்ளீட்டாக இதில் கொடுத்துருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நீங்கள் பேசிக்ஸ் லெவல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஐசி ரீபாலிங்லாம் கூட பண்ணுறேன், பட் ஆனால் அந்த தெளிவு இல்லை. ஏன்னா ஃபால்ட் ஃபைண்டிங் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம சேனலை பாருங்கள். நான் சொல்லிக் கொடுக்குற விஷயம் உங்களுக்கு கிளியர் கட்டா புரியுது அப்படின்னா நீங்க டேரக்டா வந்து என்கிட்ட வந்து படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் ஆகஸ்ட் 24 புக்கிங் போயிட்டு இருக்கு. ஸ்கிரீன் தெரியும் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கோர்ஸோட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்கிரீன்ல தெரியும் இந்த நம்பர் கால் பண்ணிக்கி உங்க சீட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? F64ல நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பிக்சர் வந்துச்சுன்னா தான் நீங்கள் லேட்டஸ்ட் செட்டப் ஃபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை வந்து காமிச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா F64 பாக்ஸில் அந்த QR ஸ்கேனர் மூலிமா நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணிட்டு உங்களோட ஃபிர்ம்வேர் ஃபைலை நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து டவுன் பண்ணணும். ஃபோனில் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணிட்டு அந்த லிங்கை வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணிட்டு கூட நீங்கள் போட்டு வந்து ஃபிர்ம்வேர் வந்து டவுன் பண்ணிக்கலாம். ஸோ டவுன் பண்ணிட்டு நான் வந்து ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க வெர்ஷன்லேயே நீங்கள் செட்டப் வெர்ஷன்லேயே வந்துட்டு போயிட்டு ரைட் ஃபிர்ம்வேர் ஆப்ஷனை கொடுத்துட்டு, அதாவது செட்டிங்ஸில் நம்ம வந்து ஹார்ட்வேர் செக்ஷனில் ரைட் ஃபிர்ம்வேர் அதை கொடுத்துட்டு நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வந்து ஃபேக்டரி செட்டான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணி ஓகே பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் அவுட் ஆஃப் 5ல வந்து 1, 2, 3 கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அந்த லிஸ்ட் வந்து வரும். சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இதில் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது யூஎஸ்பி ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் ஏதாவது போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் ஃபெயிலியர் ஆகும். ஸோ பாக்ஸ் வந்துட்டு எரேஸ் பண்ணதுக்கப்புறம் டெட் ஆயிடுச்சுன்னு பயப்படாதீங்க. ஒன்றும் இல்லை, மறுபடியும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்க பிசிலேயே அல்லது லேப்டாப்பில் வந்துட்டு போட்டு நீங்கள் மறுபடியும் ஃபிர்ம்வேர் ரைட் பண்ணிங்கன்னா பாக்ஸ் வந்து ஆன் ஆகிடும். ஸோ ஆஃப்டர் ஃபிர்ம்வேர் ரைட் பாக்ஸ் வந்து ஆன் ஆகும் அப்படிங்கிற அந்த பிக்சர் வந்து அனிமேஷன் வந்து நம்ம காமிச்சதுக்கப்புறம் ஸோ இப்போ நான் கேபிளை வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பாக்ஸ் வந்து ஃபிர்ம்வேர் அப்டேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆன் ஆகிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நார்மலாக வந்து நமக்கு பாக்ஸ் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம வந்து அதை பண்ணிட்டு தான் வந்துட்டு அந்த ஆண்ட்ராய்டு ஆப் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம போட்ட ஃபிர்ம்வேர் லேட்டஸ்ட் பேட்ச்சில் இருக்கா அப்படிங்கிற அந்த டேட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதை பற்றி நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் அஃபிஷியலாக பார்த்துருந்தீங்கன்னா அவங்க வந்து போட்டிருப்பாங்க அந்த மெசேஜஸில். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் மொபைலில் வந்துட்டு அந்த ஃபைலை வந்து ஆப் ஃபைலை வந்துட்டு நான் போட்டுட்டு இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இன்ஸ்டாலிங் கொடுத்தாச்சு. நமக்கு வந்து இன்ஸ்டாலும் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இன்ஸ்டாலிங். ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் கொடுத்துக்கலாம். இப்போ F64ஓட ஆப் இந்த பர்மிஷன்ஸ்லாம் கேட்குது, நம்மலாம் கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பிசிலேருந்து கழட்டி விட்டுருங்க. பிசியில் டேட்டா கேபிள் மூலிமா நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணிவிட்டு F64 ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ப்ளூடூத் ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு அதில் நமக்கு லிஸ்ட்டில் F64 அல்ட்ரா அப்படிங்கிறத அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் கனெக்ட் ஆனது பேர் கேட்கும், ரெக்வஸ்ட் கேட்கும், கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஆப்பில் வந்து ரெஃப்ரெஷ் பட்டன் கொடுத்தீங்கன்னா அந்த F64 அல்ட்ரா கேட்கும். அதை கொடுத்தோன்னா பின்னு கேட்கும். அந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட F64 பாக்ஸில் அந்த பின் இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணி நீங்கள் உள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா UFS நீங்கள் ஆஸ் யூஷுவல் பிசியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம், இந்த வோல்டேஜஸ் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் வோல்டேஜஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான இது வச்சிங்கன்னா தான் டிடெக்ட் ஆகுது. அதையும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு டிடெக்ட் ஆகலைன்னு நினச்சிக்காதீங்க. 216 இருக்குங்கிறத நீங்கள் 316 அப்படிங்கிறத மாற்றிங்கனாவே மேக்ஸிமம் வந்து UFS 2.1 நான் செக் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த செட்டிங்ஸ் மாதிரி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணியிருப்பேன் நான். ஓகேங்களா? ஸோ டிடெக்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்ட்டிஷன் டேபிள்லேருந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கான டெமோ தான் இப்போ நான் உங்கள் வீடியோவில் வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஃபிர்ம்வேர் அப்டேட், ஆப் இன்ஸ்டாலேஷன் ப்ராப்பராக நமக்கு ஒர்க் ஆகுதாங்கிறத நான் இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோவை நான் வந்து உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். இதில் லூன்ஸ் பார்ட்டிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ரீட் ஆகிட்டே இருக்கும்போது நமக்கு வரிசையாக என்னென்ன பார்ட்டிஷன்ஸ் ஜிபிடி வேலிடா இல்லையா அப்படிங்கிற அந்த நமக்கு லிஸ்ட்டோட எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருது. இதில் நீங்கள் ஏதாவது எரேஸ் பண்ணணும், ரைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காமிக்கும். அதை வச்சு நீங்கள் வந்துட்டு நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ குயிக் செட்டப்பில் பூட்லூனை வந்து ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இதில் நம்ம வந்து பார்க்குறோம். பட் EMMC சப்போர்ட் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா?
இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. நான் வந்து அப்லோட் பண்றேன் சூன். அண்ட் இது போல இன்னும் நிறைய சந்திக்கிறேன். டில் தென் பை ஃப்ரம் கோபிநாத். தேங்க் யூ.